स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे धयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। शरणं शरणं गुरुदेवा सद्गुरुनाथा गुरुदेवा। वेदप्रिया वित्तघनाधां वेल्विயின் மைந்தா गुरुदेवा। शरणं शरणं गुरुदेवा सद्गुरुनाथा गुरुदेवा। शरणं शरणं गुरुदेवा सद्गुरुनाथा गुरुदेवा। वेदप्रिया वित्तघनाधां वेल्विயின் மைந்தா गुरुदेवा। वेदप्रिया वित्तघनाधां வேள்வியின் மைந்தா குருதேவா। எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் உன்னுள் இறைவனை காணென்றாய்। எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் உன்னுள் இறைவனை காணென்றாய்। எம்மத நெறியும் இறை நெறிதான் எனும் சமத்துவ நெறியை போதித்தாய்। எம்மத நெறியும் இறை நெறிதானின் சமத்துவ நெறியை போதித்தாய்। கர்மம் செய்து கடவுளை காண கருத்தினில் அகந்தையை அழியென்றாய்। கர்மம் செய்து கடவுளை காண கருத்தினில் அகந்தையை அழியென்றாய்। பேதமை நீங்கி பேரருள் பெறவே பற்றில்லாமல் வாழின்றாய்। வேதமை நீங்கி பேரருள் பெறவே பற்றில்லாமல் வாழின்றாய்। शरणं शरणं गुरुदेवा सद्गुरुनाथा गुरुदेवा। वेदप्रिया வித்தகநாதம் வேள்வியின் மைந்தா குருதேவா। वेदप्रिया வித்தகநாதா வேள்வியின் மைந்தா குருதேவா। ஏழையின் சேவையில் இறைவனை காணும் இறை மந்திரத்தை நீ தந்தாய்। ஏனையில் சேவையில் இறைவனை காணும் இறை மந்திரத்தை நீ தந்தாய்। பக்தி மார்க்கத்தை எளிதாய் கூறி பரமனை காண வழி செய்தாய்। பக்தி மார்க்கத்தை எளிதாய் கூறி பரமனை காண வழி செய்தாய்। காண்போர் கேட்போர் கருத்தினில் கலந்தாய் கருணை கடலே குருதேவா। காண்போர் கேட்போர் கலந்தாய் கருணை
மைந்தா குருதேவா, வேள்வியின் மைந்தா குருதேவா, வேள்வியின் மைந்தா குருதேவா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்று குரு பூர்ணிமா நிகழ்வினை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். தற்பொழுது குரு பூர்ணிமாவை பற்றி நம்மிடையே தமிழில் உரையாற்ற நமது உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் செல்வன் ஜி ரித்தீஷ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று குரு பூர்ணிமா என்று நாம் அனைவரும் அறிந்ததே. குரு பௌர்ணமி என்றும் அழைப்பார். அதை பற்றி உரையாட இப்போது உங்கள் முன் வந்துள்ளேன். குரு பௌர்ணமி என்பது ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும். இந்நாளில் மாணவர்கள் தங்களது குருக்களை வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். மேலும் குருமார்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. மேலும் ஆன்மீக குருமார்கள் மற்றும் ஞானத்தை போற்றும் ஒரு நாளாகவும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. குரு பூர்ணிமா ஏன் கொண்டாடப்படுகிறது? குருவை வழிபடும் நாள். குரு பௌர்ணமி குருமார்களை வழிபடுவதற்கும் அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது. ஞானத்தை போற்றும் நாள். குரு பௌர்ணமி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவதை பெறுவதற்காக ஒரு சிறந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது. துறவிகள் மற்றும் யோகிகளின் நாள். இந்நாளில் துறவிகள் மற்றும் யோகிகள் தங்களது குருமார்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெருகி ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். வியாசரின் பிறந்த நாள். வியாச பகவான் பல வேதங்களை தொகுத்தவர் மற்றும் பல புராணங்களை எழுதியவர் என்று நம்பப்படுகிறது. குரு பூர்ணிமா வேத மகரிஷியின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆசீர்வாதங்களை பெறும் நாள். இந்நாளில் குருக்களை வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் என்று நம்பப்படுகிறது. குரு பௌர்ணிமாவை கொண்டாடும் விதம். இந்நாளில் மாணவர்கள் குருமார்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் மற்றும் அவர்களின் படங்கள் அல்லது சிலைகளை வைத்து பூஜித்தல், அவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகளை வழங்குதல், ஆன்மீக புத்தகங்களை படிப்பது அல்லது கேட்பது, தியானம் மற்றும் யோகம் பயிற்சிகளை மேற்கொள்வது போன்றதாகும். குரு பூர்ணிமா ஏன் முக்கியமானது? குரு பூர்ணிமா குருமார்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. குருமார்கள் நமக்கு ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் தருகிறார்கள். அவர்களின் ஆசீர்வாதங்கள் இல்லையெனில் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவது மிகவும் கடினம். எனவே குருக்களை வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவது மிகவும் முக்கியம். நன்றி. அருமையாக பேசிய மாணவனுக்கு வாழ்த்துக்கள். ரித்தீஷ் அவர்களை தொடர்ந்து செல்வன் வி ஹரிகரன் 10ஆம் வகுப்பு குரு பூர்ணிமாவை பற்றி நம்மிடையே உரையாற்ற வருகிறார். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். குரு பூர்ணிமா ஆனி மாதத்தில், அதாவது ஜூன் ஜூலையில் வரும் முழுநிலவு நாள் அன்று சீடர்கள், அதாவது மாணவர்கள் தங்களுக்கு அறிவு புகட்டிய குருவை, அதாவது ஆசிரியரை போற்றும் முகமாக குரு வழிபாடு என்னும் குரு பூஜை செய்வர். இதனை துறவிகள் வியாச பூஜை என்றும் வியாச பூர்ணிமா என்றும் அழைப்பர். மாணவர்கள் தங்களுக்கு அறிவை புகட்டிய குருவை வழிபடுவதுடன் தட்சிணாமூர்த்தி, பகவத்கீதை அருளிய கிருஷ்ணர், வேதங்களை தொகுத்த வியாசர், உபநிடங்களுக்கு விளக்கம் எழுதிய ஆதிசங்கரர், மத்வர் மற்றும் ராமானுஜர் போன்றவர்களையும் வணங்கி குருவின் திருவருள் பெறுவர். பௌத்தர்களும் இதை போலவே குரு பௌர்ணமி நாளில் புத்தரை சிறப்பாக வழங்குவர். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த மந்திரம் தமிழில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருவே மகேஸ்வரர், குருவே சாட்சாத் பரபிரம்மன், அந்த குருவுக்கு வணக்கம் என பொருள்படும். குருவானவர் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோருக்கு சமமானவர். அவரே பரபிரம்மமாக இருக்கிறார். அந்த குருவுக்கு வணக்கம். இந்த மந்திரம் குருவை வணங்கும் ஒரு பிரார்த்தனையாகும். கு என்றால் இருள், ரு என்றால் அகற்றுபவர். உங்கள் இருளை அகற்றுபவரே குருவானவர். ராமகிருஷ்ணர்
ஒரு ஆன்மீக குருவாக கருதப்படுகிறார். அவர் தனது சீடர்களுக்கு ஞானத்தை போதித்தார் மற்றும் அவர்களின் ஆன்மீக பயணத்தில் வழிகாட்டினார். ராமகிருஷ்ணர் தனது சீடர்களுக்கு ஒரு குருவாக இருந்து பக்தி, ஞானம், யோகம் போன்றவற்றை அளித்தார். அவர் பல்வேறு மதங்களின் சாரத்தையும் கடவுளின் பல வடிவங்களையும் ஏற்றுக்கொண்டார். மேலும் கடவுளை அடைவதற்கான வழியை எளிமையாக கூறினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர்களுள் குறிப்பிடத்தக்கவர் சுவாமி விவேகானந்தர். அவர் ராமகிருஷ்ணரின் போதனைகளை உலகமெங்கும் பரப்பினார். இன்றும் அவரது போதனைகள் பலருக்கு வழிகாட்டுகின்றன. சுவாமி விவேகானந்தர் குரு என்பது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து சீடர்கள் முன்னேற வேண்டும் என்றார். குருவானவர் தேடுதலில் இருக்கும் ஒரு சாதகரின் அறியாமையை நீக்கி அவருக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்த்திட வழி செய்வார். யோக சாதனாவில் ஈடுபடவும் தியானத்தில் ஈடுபடவும் குரு பூர்ணிமா உகந்த நாளாகும். இந்த குரு பூர்ணிமா நாளில் நமது பாதையை ஒளிரச் செய்யும் ஒளியின் கலங்கரை விளக்கங்களான நமது ஆசிரியரை போற்றுவதற்காக நாம் ஒன்று கூடுகிறோம். குருவானவர் ஆசிரியரை விட மேலானவர். அவர் உத்வேகம் மற்றும் ஞானத்தின் ஊற்று மூலம் அவர் நமது எல்லைகளை விரிவுபடுத்துகிறார், நமது எண்ணங்களை வடிவமைக்கிறார், மேலும் நமது கனவுகளை துரத்த ஊக்குவிக்கிறார். இந்த குரு பூர்ணிமாவை கொண்டாடும் இந்நாளில் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அறப்பணியை பாராட்டுவதற்காக நாம் ஒரு கணம் ஒதுக்குவோம். அவர்கள் நமக்கு அளித்த அறிவை பயன்படுத்துவதற்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பித்து கற்றல் மற்றும் வளர்ச்சியின் பயணத்தை தொடர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசிய ஹரிகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து குரு பூர்ணிமாவை குறித்து ஆங்கிலத்தில் உரையாற்ற நமது தொழில்நுட்பக் கல்லூரியைச் சேர்ந்த சிவகிருஷ்ணா 3rd DCE அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுः குருதேவோ மகேஸ்வரः குருரேவ பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. Om Namo Bhagavate Sri Ramakrishnaaya. First of all, my Sastanga pranams to Holy Trio and my Sastanga pranams to the holy feet of revered monks and my harmful experts to all the teachers. So today I am here to express a few words about Guru Purnima. In the Sanatana Dharma, the Guru's tradition or the Guru Shishya Parampara is a vital lineage of Hindu scriptures and teachers. It is a system where the spiritual knowledge is passed down through the generations of gurus and shishyas. This tradition emphasizes the guru's role as a guide who helps individual to realize their true nature, means Brahman, and attain the liberation, means moksha. So let us know the relationship between guru and shishya. In our Indian scriptures, the connection between the guru and shishya is most important. They told the relationship between guru and shishya that it is a mutual respect, trust and devotion. Here the guru acts as a spiritual instructor and shishya learns all instruction given by guru with spiritual knowledge and wisdom. He is supposed to be give up his or her own ego, wants and attachments to the guru, and he has to accept the guru's instructions without any inquiry. Several Upanishads explain the importance of Guru-Shishya relationship and the role of Guru. In Chandogya Upanishad, they emphasized that the knowledge received from the Guru is the crucial to attain the ultimate goal. In Advaitaraka Upanishad, they emphasized that the explanation of Guru means a person who removes darkness and equating it with dispelling ignorance. Sri Ramakrishna Paramahansa Dev emphasized the Guru is ultimately the God. The human Guru acts as a conducts an instrument to realize the God. To realize the God. Sri Ramakrishna Paramahansa himself has the Guru named Totapuri, from whom he gained a lot of knowledge, Advaita knowledge and wisdom and spiritual wisdom.
the actual meaning of guru. This guru, the word guru is derived from the language Sanskrit. Gu means darkness and ru means light. Gu shabdaha andakaraha styat ru shabdaha nirodhakaha. Andakara nirodhitvat guru rityabhidhiyate. That means the word gu stands for darkness and ru stands for light. Andakara nirodhitvat. That means the person who removes the darkness, guru rityabhidhiyate, he is called as guru. To the guru, there are no restrictions to gender or caste. He may be male or female. Spiritual wisdom, spiritual knowledge and compassion is the requirement significant to become a guru. So let us know who is guru. According to scriptures, a real guru is a spiritual teacher who realized the ultimate goal and can guide others towards self-realization. Guru Purnima. Just now I told the meaning of Guru. Let us know the meaning of Purnima. Purnima means full moon day. This Guru Purnima is observed on the full moon day, which is come in Ashada Masa as per the Indian calendar. This day is also known as Vyasa Purnima by the Indians. In India, Nepal, Bhutan, most of people celebrate this festival. Let us know the story behind the Guru Purnima. The story behind the Guru Purnima is associated with the birth of the sage Vyasa. So who is Vyasa? Vyasa is the greatest guru according to the Hindu scriptures. He wrote Mahabharata and he also divided Vedas into 4 parts. In honor of his contribution to spiritual knowledge and spiritual scriptures, we celebrate this Guru Purnima. There are some another reasons to celebrate this Guru Purnima. In this day only, Lord Shiva takes first class of yoga to Saptarishis. So ultimately he became the first guru. Buddhists also celebrate this Guru Purnima because they believe that Lord Buddha gave his first sermon in this day in Sarnath, which is placed in Uttar Pradesh in India. Jains also celebrate this Guru Purnima as Trinoh Guha Purnima. In this day, they offer special adoration to their instructors and Trinoh Guhas. Let us know the Guru Purnima rituals. This day is marked by various rituals and customs. Devotees gather at temples, ashramas and education institutions to honor their gurus by giving prayers, chanting and meditation. They show their gratitude by offering flowers, fruits and some other significant gifts. So we are seeing daily life. From the nature also we can learn many things. But for this, the main example is Avadhuta Dattatreya. He told that he has learned valuable life lessons from 24 different gurus, primarily done from nature. By this we can understand that from nature also we can learn many things. Now finally I conclude my speech by the Ramakrishna order Guru Purnima, Guru Parampara. The Ramakrishna Mission spiritual lineage or Guru Parampara is rooted in the teachings of Swami Vivekananda and his direct disciples, especially Swami Vivekananda. At present, the President Maharaj maintains the spiritual tradition through the process of Mantra Diksha. By this Mantra Diksha, the Shakti and Krupa, that means power and grace of Sri Ramakrishna, who is known as Universal God, is processed through the Guru to disciple. At present, Vice President Maharaj also empowered to give initiation in India and outside India. Outside India, in some other centers, the head of the centers are empowered to give the initiation. By this initiation, our Guru Parampara is going on. Finally, I conclude my speech by the sayings of Swami Vivekananda. Once a time, Swami Vivekananda, in his letters, write to Alasinga Perumal that Guru Bhakti is the foundation of all spiritual development. Thank you for giving this opportunity. Om Shanti Shanti Shanti. மிக அருமையாக ஆங்கிலத்தில் உரையாற்றிய மாணவனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்மிடையே குரு பூர்ணிமா குறித்து உரையாற்ற நம் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சுவாமி தத்பிரபானந்தஜி மகராஜ் அவர்களை பொற்பாதங்களை பணிந்து மேடை கலைக்கின்றோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே
அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. இன்றைக்கு ஒரு அற்புதமான புனிதமான நாள். எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, குறிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் முக்கியமான நாள். ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் மாணவ பருவத்தில் இருக்கீங்க இல்லையா? இந்த மாணவ பருவத்தில் குரு பக்தியை வளர்த்துக்குனாக்கா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறந்து விளங்கும். யாராருக்கெல்லாம் மாணவர் பருவத்தில் இது மாதிரி ஆசிரமத்தில் தங்கி இது மாதிரி ஆசிரியர்கள் குருக்கள்கிட்ட படிக்கிற வாய்ப்பும், இதுபோல் துறவி பெருமக்கள் அவங்களோட அரவணைப்போடு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு படிக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதோ, அவங்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு உன்னதமான நிலைக்கு போவாங்க. உன்னதமான நிலைனாக்க எல்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகணுன்ற அர்த்தம் இல்லை. தூய்மையான ஒரு அமைதியான வாழ்க்கை, தெய்வீகமான வாழ்க்கை, பக்தியோடு கூடிய வாழ்க்கை, பெரியவங்களை மதிக்கிற வாழ்க்கை, நண்பர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை, இது போல் இருக்கணுன்னாக்கா நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். இந்த நல்ல எண்ணங்கள் எங்கே வரும்னாக்கா இது போல் குருக்களுடைய துறவிகளுடைய அரவணைப்பிலே வாழ்கின்றவர்களுக்கு இந்த நல்ல எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த குரு பூர்ணிமா பற்றி உங்களுடைய சகோதரர்கள் மிகவும் அழகாக எடுத்து கூறினார்கள். இது சுவாமிஜி ஒரு கதையும் சொல்லியிருக்கார், ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு தெரிஞ்ச கதை அது. ஒரு பெண் சிங்கம் ஒரு ஆட்டு மந்தையில் தாவி ஒரு ஆட்டை பிடிக்கலான்னு போகிறது. அந்த சிங்கம் கர்ப்பமாக இருக்குது. அப்படி தாவும் பொழுது கல்லில் அது மண்டப்பட்டு அந்த சிங்கம் செத்து போகுது. இருந்தாலும் சாவர டயத்தில் அது வயிற்றுலேருந்து குட்டி வெளியில் வந்துடுது, சின்ன சிங்கக்குட்டி. ஆனால் அந்த சிங்கத்தை பார்த்தோன்னா ஆடெல்லாம் வேகமாக ஓடிச்சு. சிங்கம் இறந்த பிறகு திருப்பி மெதுவாக அந்த ஆட்டுக்கூட்டம் அப்படியே வருது, பார்க்குது. ஏதோ குட்டி ஒன்று இருக்கேன்னு பார்த்து குட்டி சிங்கக்குட்டியை பார்த்து அதெல்லாம் நக்கி கொடுத்து, வா என்னுடைய வளரலாம், நான் உங்களுக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்லி ஆடு கூட்டு போய் அந்த சிங்கக்குட்டிக்கு பால் கொடுத்து அது கூட்டத்தோடைய வளர்க்குது. இந்த சிங்கக்குட்டியை வாலாட்டிக்கிட்டு அந்த ஆடுக்குட்டியை போய் ஆடு புல் மேஞ்சா இதுவும் புல் மேயும், ஆடு இலை சாப்பிட்டா இதுவும் இலை தழையை சாப்பிடும், ஆடு மேன் கத்துனா இதுவும் பேன் கத்தும். ஏன்னா சிங்கன்றது அந்த சிங்கக்குட்டிக்கு தெரியாது, நம்மளும் ஆடு தான் போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே வளருது. 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. ஆடெல்லாம் இமாஞ்சாய்ச்சிலே இருக்குது, சிங்கம் மட்டும் பெருசாக கம்பீரமாக இருக்குது. இருந்தாலும் அது மனசுக்குள்ளே என்ன நினைப்ப, தான் ஒரு பெரிய ஆடு அப்படின்னு இந்த ஆட்டுக்கூடியே இது மேய்ஞ்சின்ருக்கு. அதே மாதிரி காட்டோரமாக மேயும்போது ஒரு முறை காட்டிலேருந்து வெளியில் வந்த ஒரு ஆண் சிங்கம், காட்டுக்கரசன், அப்படியே பாறையில் நின்று பார்க்குது. கீழே புல்வெளியில் ஆட்டுக்கூட்டெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இதான் ஒரு ஆடு அடித்து நல்ல பிரியாணி வச்சு சாப்பிட்லான்னு பார்க்குது. பார்த்துட்டு இருந்தாக்கா எந்த ஆடு நல்ல ஆடு அடிக்கலான்னு பார்த்தா அந்த காட்டு சிங்கத்துக்கு ஒரு ஆச்சரியம், அந்த ஆட்டோடு சேர்ந்து இன்னொரு சிங்கமும் புல் மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த சிங்கத்துக்கு என்னடா அது, அந்த சிங்கமும் நம்ம ஜாதி தானே, நம்ம ஜாதினா காட்டுக்கு அரசனாச்சே, அதை விட்டுட்டு அது புல் மேய்ஞ்சின்னு இருக்குது ஆட்டுக்கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு அப்படின்ட்டு அந்த சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம். படவா என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு கீழே எகிரி தாவி குதிக்குது. எல்லா ஆடும் மேன் ஓடுது, இந்த சிங்கமும் பேன் ஓடுது. இந்த சிங்கத்துக்கு ஒரே கோபம், ஒரே அவமானம். என்ன இது காட்டுக்கு நம்ம மாதிரி ராஜா இனத்தை சேர்ந்தது, இது பேனு கத்திக்கின்னு ஓடுதுன்னு போய் லபக்குன்னு ஆடெல்லாம் விட்டுடுது. அந்த ஆட்டு சிங்கத்தை கழுத்தை பிடிச்சி கவுது, பிடிச்சி தரன்னு ஏற்றுன்னு போகுது. அந்த ஆட்டு சிங்கம் கத்துது, ஐயோ நான் ஆடு என்னை விட்டுடுன்னு கத்துது. இந்த சிங்கம் விடவா வாயை திறக்காது நீ அப்படின்ட்டு நேராக கூட்டு போய் ஒரு தண்ணி ஓடை இருக்குது, அதில் அது தலையை காமிக்குது. டேய் அங்கே பாரு, யார் தலை தெரியுது? ஐயோ இது ஒன் தலை. என் தலை இல்லைடா, இது ஒன் தலை தான், பாரு அங்கே பாரு. இல்லை ஒரு தலை தான் தெரியுது, அது உங்கள் தலை தான். அப்போ நீ யார்? நான் ஆடு தான், என்னை விட்டுடுங்க. ஆமாம் இதுவும் தலையை காமிக்குது. இப்போ பாரு எத்தனை தலை தெரியுது? 2 தலை தெரியுது. எது மாதிரி இருக்குது? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது.
அப்போ ரெண்டுத்தில் யார் சிங்கம்? ரெண்டும் சிங்கம் மாதிரி தான் இருக்குது. அப்போ நீ யார்? நானும் ஆடு. பார்க்குது இந்த காட்டு சிங்கம் பக்கத்தில் ஒரு முயல் குட்டி இருக்குது. அது அடித்து பிச்சு கொஞ்சம் முயல் கறி எடுத்து இந்த ஆட்டு சிங்கம் வாயில் வைக்கிறது கூட. ஐயோ நான் வெஜிடேரியன், நான் புல் தான் சாப்பிடுவேன், நான் கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன். இல்லை சாப்பிட்டு பாருன்னு வாயில் வைக்கிது. தப்பி கிப்பி பார்க்குது. ஐயோ இது பிளட்டு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கேன் அப்படி. நீ சிங்கண்டா, நீ இது மாதிரி தான் சாப்பிட்ணும், நீ என்ன மாதிரி காட்டுக்கு ராஜா, நீ ஆடு இல்லைன்னு. அப்படியா, எப்படி நம்புறது? நான் கர்ஜிக்கிறேன்ப்பா, நீயும் கர்ஜனை பண்ணு. அந்த சிங்கம் கர்ஜிக்குது, காடே அதிருது. நீயும் கர்ஜனை பண்ணு. வேண்டாம், திருப்பி ஒரு அடி கொடுக்குது. இன்னும் நல்ல சத்தமாக கற்று கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு விடுது. அந்த காட்டு சிங்கம் மாதிரியே கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தெரியுத நீ யாருன்னு? தெரியுது, நானும் ஒன்றை போல தான் போல இருக்குது. நீ ஆட்டு கூட்டத்தோடு சேராத, வா காட்டுக்கு போகலாம், நம்ம 2 பேரும் காட்டுக்கு ராஜான்னு சொல்லி இதான் அதுக்கு தைரியம் வந்து காட்டு சிங்கத்தோடு ஜாலியாக கத்திட்டு போய் காட்டில் வேட்டையாடி வாழுது. இப்போ இந்த கதையை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஏன்னாக்கா நம்மெல்லாம் உள்ளுக்குள்ள கடவுள் உரைகின்ற ஆன்மாக்கள். நம்ம கடவுளுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. கொஞ்சம் அமைதியாக இருந்து ஜபந்தியானம் பண்ணி ஒரு குரு கிட்ட மந்திர தீட்சை வாங்கி ஜபந்தியானம் பண்ணாலே நம்ம கடவுள்ன்றதை உணர்ந்துடுவோம், கடவுள்கிட்ட போயிடுவோம். ஆனால் அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? காட்டு சிங்கன்னு தெரியாமல் நம்மளும் ஆட்டுக்குட்டின்ட்டு, ஐயோ நான் கெட்ட பையன், நான் இந்த பையன், நான் சரியில்லை, எனக்கு சாமி ரொம்ப தூரம்னு சொல்லி நாம் ஆன்மாக்கள் என்பதை உணராமல் இருக்கிறோம். அதை உணர வேண்டும் அப்படின்னு விவேகானந்தர் கதை சொல்கிறார். ஆக நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்த உதவுபவர்கள் குரு. இன்னும் நம்ம என்ன மயக்கத்தில் இருக்கிறோம், எந்த அறியாமையில் இருக்கோம்? நம்ம ஆட்டுக்குட்டின்ற மயக்கத்தில் இருக்கிறோம், அறியாமையில் இருக்கிறோம். குரு என்ன மீனிங் சொன்னாங்க? குனாக்கா அறியாமை, ரு என்றால் அதை நீக்குபவர். ஆக குரு என்பவர் நம்முடைய அறியாமையை நீக்கி நாமும் தெய்வீகம் நிறைந்தவர் என்பதை நமக்கு சுட்டி காட்டுபவர் குரு. ஆக இந்த குரு பூர்ணிமா எந்த அக்கேஷனில் வச்சுருக்கிறாங்க? வேதவியாசருடைய நினைவில், அவருடைய பிறந்த நாள், அவருடைய திதி, அதை குரு பூர்ணிமான்னு வச்சுருக்காங்க. ஏன் வேதவியாசருக்கு வைக்கணும்? அவர் தான் சிறந்த ஆசிரியர், சிறந்த குரு. ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இவங்க கொஞ்சம் பட்டும் படாமல் சொன்னாங்க. வேதவியாசர்னே பேர் அவருக்கு, சாதாரண வியாசர்ல. ஏன் வேதம் என்ற இது அவருக்கு சேர்த்தாங்க? வேதங்களை தொகுத்தவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி தொகுக்கலையா? அவருக்கு முன்னாடி பாரதம் முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அந்த பக்கம் பர்மா வரைக்கும் இந்தியா பறந்து இருந்தது. அங்கு வாழ்ந்து வந்தவர்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதமான மந்திரங்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த குடும்பத்தில் அந்த மந்திரமெல்லாம் அந்தந்த பரம்பரைக்கு, அப்போ பையன் பேரன் கொள்ளு பேரன் அப்படி அந்த பரம்பரைக்கு பல மந்திரங்கள் சொல்லிட்டு வருவாங்க. அது மாதிரி பல குடும்பங்கள் பல்லாயிரம் மந்திரங்கள் சொல்லிட்டு வராங்க. அது என்ன மந்திரம்னா, எங்களுக்கு கொள்ளு தாத்தா தந்தது. அந்த காலத்தில் எழுத்து வடிவம்லாம் கிடையாது, வாயில் தான். ஒரு குரு அந்த குடும்பத்தில் பெரியவர் சொல்வார், அவர் பையனுக்கு சொல்லுவாங்க, அவங்க பையனுக்கு சொல்லுவாங்க. அப்படியே குரு பரம்பரையில் தானாக வாய் வழியாகவே வந்து கொண்டிருக்கிறது. சரி, என்ன மந்திரம் அதெல்லாம்? ஒரு பகுதியில் பார்த்தா மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மந்திரத்து மூலமாக நோய் நீக்கலாம். அவனுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா ஒரு மந்திரம் சொன்னால் ஜுரம் போயிடும். கை கால் அடிபட்டு ரத்தம் வச்சா மந்திரம் சொன்னால் அந்த ரத்தம் போயிடும், காயம் சரியாயிடும். ஒன்று பாம்பு கடிச்சிருச்சா அங்கே ஒரு மந்திரம் சொன்னால் பாம்பு விஷம் போயிடும். அப்படி ஒரு சில மந்திரங்கள். இன்னொரு பக்கம் மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை ஜபிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தால் நமக்கு இறை அருள் உள்ள பொங்கும், இறை காட்சி கிடைக்கும். அது மாதிரி மந்திரங்கள். இன்னொரு பக்கம் அந்த காலத்தில் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணுவாங்க. அஸ்வமேத யாகம், புத்திர காமிஷ்டி யாகம், சத்ருஞ்சயம யாகம் அப்படின்ட்டு.
அது மாதிரி யாகங்கள் செய்யறதுக்குரிய மந்திரங்கள் அது ஒரு சில குடும்பம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ராஜா வீட்லேயே வேறு யார் வீட்லேயே யாகம் பண்ணால் அங்கே போய் அந்த மந்திரம்லாம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில மந்திரங்கள் அப்படி பலவிதமான மந்திரங்கள் பல இடத்துல சொல்லிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வேதவியாசர் பார்க்குறாரு. இவ்வளோ மந்திரம் பாரத நாடு முழுக்க பரவி இருக்கே, இதெல்லாம் எப்படியாவது கலெக்ட் பண்ணி தனியாக பிரித்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவியாசரும் அவருடைய சீடர்களும் பாரதம் முழுக்க பயணம் பண்ணுறாங்க. மூளை முடுக்கிலெல்லாம் போய் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தங்கி அவங்க சொல்கிற மந்திரமெல்லாம் கற்றுக்கிட்டு வராங்க. கற்றுக்கிட்டு வந்து ஒன்றா உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. இப்போ இறை தத்துவங்கள், பிறப்பு, மறுபிறப்பு, இறப்பு, அப்புறமேல சூரிய பகவான், வருண பகவான், அக்னி பகவான், இவர்களுக்குரிய மந்திரங்கள், இது போல் மந்திரங்கள்லாம் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. எல்லாம் செய்யுள் வடிவில் இருக்குது. ரொம்ப ஓல்டஸ்ட்டு வேர்ட்ஸஸ், பழைய மந்திரங்கள், பழங்காலத்து மந்திரங்கள், சான்ஸ்கிரிட் மந்திரங்கள், அதெல்லாம் பிரித்து எடுத்து அதுக்கெல்லாம் ரிக்வேதம் அப்படின்னு பேர் வைக்கிறார். உலகத்திலே மிகவும் பழமையான மந்திரங்கள், பழமையான வேதம் ரிக்வேதம். அப்புறம் இன்னொரு பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, யாக யஜ்ஞங்கள் பண்ணுறது. அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் அக்னிஹோத்திரம் பண்ணுவாங்க. டெய்லி காலையில் வீட்டில் ஹோம வளர்த்து தான் பூஜை பண்ணுவாங்க. அது மாதிரி யாகம் யஜ்ஞங்கள், அக்னிஹோத்திரம், அஸ்வமேத யாகம், புத்திரகாமிஷ்ட யாகம், இதெல்லாம் வரலாறு படிப்பீங்க. ஆக இது மாதிரி யாக யஜ்ஞங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிற மந்திரமெல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாங்க. பிரித்து எடுத்து அந்த மந்திரத்துக்கெல்லாம் யஜுர் வேதம்னு வச்சார். அதுக்கடுத்து இறைவனை பாடக்கூடிய பாடல்கள், இசை வடிவில் இருக்கிற மந்திரங்கள், இதில் ரிக்வேதத்தில் இருக்க ஒரு சில மந்திரங்களும் வரும். அப்படி இறைவனை பாடி இறைவனை உணரக்கூடிய மந்திரங்கள், வாழ்க்கை தத்துவமும் ஆன்ம தத்துவமும் நிறைஞ்சு கூட இருக்கும். இந்த இறைவனை பாடக்கூடிய இசை வடிவிலான செய்யுள்கள் எல்லாம் தனியாக பிரித்து அதுக்கு சாமவேதம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது மூணுத்திலேயே சேராத அதர் மந்த்ராஸ், அதர்ஸ் அப்படின்றது அதர்வண மந்திரம் அப்படின்னு பேர். அது அந்த அதர்வண வேதத்தில் என்னென்ன இருக்கும்னாக்கா, நான் சொன்ன இல்லையா, நோயை குணப்படுத்துறது, விஷயத்தை முறிக்கிறது, ஒருத்தர் மேலே ஒரு மந்திரத்தை சொன்னால் அவன் மயக்கம் வந்து விழுந்துடுவான், செய்வினை செய்கிறது கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி மருத்துவ மந்திரங்கள், செய்வினை செய்கிற மந்திரங்கள், அதை சரியாக்குற மந்திரங்கள், இது மாதிரி இயற்கையை கட்டுப்படுத்துகிற மந்திரங்கள், இது மாதிரி மாயாஜால மந்திர தந்திரம் நிறைந்த மந்திரங்கள்லாம் தனியாக பிரித்து அதற்கு அதர்வண வேதம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆக பாரதத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களையும் ஒன்றா பிரித்து கலெக்ஷன் பண்ணி இப்படி 4 வகையாக பிரித்து தன்னுடைய சீடர்களை கொடுத்து, எங்கே வேணால் போய் வாழுங்க, ஆனால் இந்த மந்திரத்தை பரம்பரையாக காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது, அன்றைக்கி கணக்குப்படி பார்த்தா ஒரு 2000-3000 விதமான மந்திரங்கள் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது ஒரு 100, 108, 110 கூட கிடையாது. அவ்வளோ வேதங்கள் அழிஞ்சு போச்சு. ஏன்னாக்கா ஒரு குடும்பம் மந்திரத்தை கற்றுக்கிறாங்க, ஒரு ஊரில் வாழ்ந்துட்டுருப்பாங்க, அந்த ஊரில் வெள்ளம் வந்து அடித்து ஊர் முழுகிடும், அதோட அந்த குடும்பமும் போயிடும், அந்த குடும்பத்தோடு அந்த மந்திரம் போயிடும். இன்னொரு ஊரில் வேறு மந்திரம் சொல்லிட்டு வருவாங்க, அங்கே பிளேக் நோய் வரும், காலரா வரும், எல்லா ஜனங்களும் சாப்பாங்க, அதோட அந்த மந்திரம் போயிடும். இப்படியாகவே ஆயிரக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான மந்திரங்கள், வேத மந்திரங்கள் மறைந்து விட்டன. மீதி இருந்தது எங்கெங்கே ஆசிரமம் இருக்கோ, முனிவர்கள் வாழ்கிறார்களோ, அங்கே அந்த மந்திரங்கள் காப்பாற்றிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இந்த மந்திரத்தை, இன்றைக்கு இருக்கிற மந்திரங்களை பாதுகாத்தது சுவாமி விவேகானந்தர் தான். அவருடைய காலத்தில் பாரதம் முழுக்க பயணம் பண்ணுறாரு. இது மாதிரி வேத மந்திரங்கள் குகையிலையும் சாமிங்கள்ட்டையும் ஆசிரமத்தில் மட்டும் இருக்குது. அது எடுத்து எல்லாம் பிரிண்ட் பண்ணி புத்தகமாக போட்டு நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவி விடுங்க, யாரால் முடியுதோ எல்லாரும் படிக்கட்டும் அப்படின்னு சாதாரண ஜனங்க கூட போய் உபனிஷத வேத புத்தகங்களை கடையில் வாங்கி படிக்க முடியணுனாக்கா விவேகானந்தருக்கு பிறகு தான் அது நடந்தது. ஆக வேதவியாசர் 4 வேதங்களை அப்படி பகுத்து பாதுகாத்தார். அதுக்கு அடுத்தது
18 புராணங்கள் கடவுளர்கள் பற்றியும் சமயத்தை பற்றியும் இறை வாழ்க்கை பற்றியும் இந்த 18 புராணங்களை கலெக்ட் பண்ணி அதை பகுத்து அது சரி பண்ணி 18 புராணங்களையும் தொகுத்து வழங்குகிறார். அந்த 18 புராணம் 18வது புராணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான பாடல் வடிவிலான ஒரு புராணம், பாகவத புராணம். அப்படியே பக்தி ரசம் சொட்ட சொட்ட அந்த பாகவத புராணத்தை அவர் வடிவமைச்சிருக்கார், தொகுத்து கொடுத்துருக்கார். அப்படி 18 புராணங்களை காப்பாற்றியவர். அதுக்கு அடுத்தது இதிகாசங்களில் மிகப்பெரிய 1,00,000 ஸ்லோகங்கள் உள்ள ஒரு இதிகாசத்தை அவர் உருவாக்கினார், மகாபாரதம். இந்த மகாபாரதத்தை எழுதியவர், தொகுத்தவர் வேதவியாசர். அது அவர் சொல்ல சொல்ல வேகமாக சொல்வார், அது இறையருளால். அது யார் எழுதுனது அவர் சொல்ல சொல்ல பிள்ளையார் சொல்லுவாங்க. அவர் எழுத எழுத பேனா உடஞ்சி போச்சு, உடனே ஒரு தந்தத்தையே உடைச்சி எழுத ஆரம்பிச்சிட்டார். இந்த ஸ்பீட் நிற்கக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்பீடாக அவர் சொல்வார். ஆக இந்த வேத உபனிஷத கருத்துக்களை எளிமையாக்கி பகவத்கீதையாக இந்த மகாபாரத நடுவில் வைத்தது வியாசர். பகவத்கீதை ஒரு அழகான 700 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அழகான விஷயம். என்னென்ன வேதங்கள் உபனிஷத்துக்களில் இருக்கோ அதோட சுருக்கம், அதோட மைய கருத்து. அந்த பகவத்கீதை மகாபாரதத்தில் ஒரு அழகான இடத்துல வச்சுருக்காங்க. மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்க போது அர்ஜுனா வீராதி வீரன், பாண்டவர் சைடு சண்டை போட போகிறான். அந்த அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினது யார்? கிருஷ்ண பகவான். சண்டை காலத்தில் நுழையிறாங்க. அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நீ உள்ளே விடு, இந்த பக்கம் கௌரவர்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர். ஆனால் பாண்டவர்கள் சின்ன படை. நான் கௌரவர்களை யார் யாரெல்லாம் முதல்ல போட்டு தள்ளணும்னு நான் பார்க்குறேன், நீ தேரை உள்ளே விடு அப்படின்னு கர்ஜனை பண்ணிட்டு போகிறான். பார்த்தா அங்கே சொந்த அண்ணன் தம்பிங்க, பெரியப்பா சித்தப்பா மாமாமாருங்க, அதோடு அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அவருடைய தாத்தாவும் ஆச்சாரியருமான பீஷ்மாச்சாரியார், இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை பார்க்குறார். பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஐயோ இவங்களுடைய சண்டை போடுறதுன்னு ஒரு நடுக்கம் வந்துடுது. நடுக்கம் வந்து அந்த தேர் போக அப்படியே மயங்கி தலை ஆடுது, இந்த கையில் இருக்க வில்லு ஆடுது, வில்லு டொப்புன்னு விழுதுறது, இவனும் மயங்கி கீழே தேரில் உட்காந்துடுறான். உடனே கிருஷ்ண பகவான் பார்க்குறாரு, டேய் அர்ஜுனா எழுந்துடுறா, என்னடாச்சு என்னடா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலை சுற்றுது, உன்னை நம்பி சண்டைக்கெல்லாம் கூட்டிட்டாங்க, நீ வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவாங்க, நீ சண்டை போடணுண்டா, எழுந்துடுறா. எதனால்டா தலை சுற்றுது? பயம் வந்தது. பயம் இல்லை, நான் எங்கள் தாத்தா மாமாலாம் பார்த்தேன் இல்லையா, நான் சண்டை போட்டால் அவங்களெலாம் கொல்லணும் இல்லையா, அவங்கள கொன்னா பாவம் தானே சேரும், சொந்தக்காரங்களை நான் எப்படி கொள்ளுவேன், அந்த பாவமெல்லாம் எனக்கு வேணாம், என்னை விட்டுட்டு நான் காட்டுக்கு ஓடி போகிறேன்னு. உடனே பகவான் விடலை. டேய் நீ ஒரு ராஜா, தர்மத்தை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும், உன்னுடைய குலத்தை காப்பாற்றணும், நீ சண்டை போட்டு அவங்க செத்தாலும் உனக்கு சொர்க்கம்தான் வரும், நீ சப்போஸ் அவங்கள்ட்ட தோற்று போயிட்டாலும் உனக்கு சொர்க்கம்தாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்கிறார் 700 ஸ்லோகத்தில். அதுதான் பகவத்கீதை. ஆக இப்படி உன்னதமான ஆசிரியர்களை வியாசரை போல இன்னொரு கிரேட் டீச்சர் கிருஷ்ணரையும் சொல்லுவாங்க. ஏன்னா அர்ஜுனனை ஃபீல்டு கூப்பிட்டு போய் ஃபீல்டில் இருக்கிறத ஃபேஸ் பண்ண வச்சு அப்போ அவன் மனசில் சந்தேகத்தை உருவாக்கி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி திருப்பி அவனை செயலில் ஈடுபட செய்த மிக உன்னதமான ஆசிரியர்களில் குருக்களில் கிருஷ்ணரும் ஒருவர். இதை தவிர உபநிஷத்தில் இருக்கிற மெயின் கருத்துக்களை 555 கருத்துக்களை எடுத்து அதை சூத்திரங்களாக்கி அதுக்கு அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பிரம்மசூத்திரம்னு புத்தகத்தையும் ஒரு உன்னதமான நூலையும் வடிக்கிறார். ஆக நம்ம இந்து சமயத்தில் உன்னதமான ஆச்சாரியர்கள் யார், அவங்க என்ன பண்ணியிருந்தால் உன்னதமான ஆச்சாரியர்கள் அப்படின்னா அவங்க இந்த பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியிருக்க வேண்டும், படித்து கரைச்சி குடிச்சிருக்கணும். அதற்கு அடுத்தது இந்த உபநிஷதங்களை கலெக்ட் பண்ணி அதற்கு உரை எழுதியிருக்க வேண்டும்.
அந்த உபனிஷதங்களை கரைச்சி குடிச்சிருக்கணும். அதற்கடுத்தது பகவத்கீதையை கரைச்சி குடித்து அதற்கு உரை எழுதியிருக்க வேண்டும். இந்த 3 வேலை செஞ்சால் தான் அவர்கள் உன்னதமான ஆச்சாரியர்கள். ஆக இந்த வேலையெல்லாம் நமக்கு இப்போ செஞ்சது யார் பார்த்துட்ருக்கோம்? வேதவியாசர். ஆக வேதவியாசர் செய்யாத காரியங்கள் கிடையாது நம்மளுடைய பாரத தேசத்தில். ஆகவே இவ்வளவு காரியங்களை பண்ணி நம்மளுடைய இந்து சமய பாரம்பரியத்தை காப்பாற்றியதால் இந்த பௌர்ணமியை வியாச பூர்ணிமான்னு சொல்கிறோம். இதே போல் உன்னதமான குருக்கள் இந்திய வரலாற்றில் சமய வரலாற்றில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ராமானுஜர் வாழ்க்கையை எடுத்துட்டாக்கா அதில் ஒரு அழகான இன்சிடெண்ட்டு. ராமானுஜர் யாராற்றையோ படிக்கிறார், யாராற்றையும் சீடராக இருக்கார். ஆனால் அவருக்கு திருப்தி ஏற்படலை. அவர் கோஸ்டியூரில் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உன்னதமான ஆசிரியர் என்று மனதுக்குள்ளே உணர்ந்து கொள்கிறார். அந்த திருக்கோஷ்டியூருக்கு போகிறாரு. போய் குருவிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி என் பேர் ராமானுஜர், நான் உங்கள்கிட்ட படிக்க வந்திருக்கேன். உன்னை பார்த்தா மக்கு மாதிரி தெரியுது, நீ போப்பா, சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னுறார். வந்தவொன்னு அனுப்பிச்சிடுறார். ராமானுஜர் திரும்பி சோகமாக போகிறார். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வர்றார். திருப்பி சத்தம் போடுறார், நீ உனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, போ. இது மாதிரி 18 முறை ராமானுஜரை திருப்பி அனுப்புகிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி. அதுக்கு பிறகு இவ்வளவு முயற்சி திருவினையாக்கம் திரும்பி வராரே, இவர் உண்மையான தகுதி உள்ள சீடன் தான் சொல்லி அவருக்கு எல்லா வேத கருத்துக்களையும் சொல்லித்தரார். சொல்லி அந்த வேதத்தின் சிகரமான ஒரு மந்திரத்தை நான் உனக்கு சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீ வாய் திறந்து கூட உச்சரிக்கக்கூடாது. உங்கள் கூட தீட்சை வாங்கின சில பேர் இருப்பாங்க. ஜபம் பண்ணும்போது உதடு அசைகிற மாதிரி மந்திரம் சொல்லக்கூடாது. அந்த மந்திரத்தை மற்றவங்க காதில் படுற மாதிரி சொல்லக்கூடாது. எழுதியும் காமிக்கக்கூடாது. ஆக அந்த மந்திரம் அவ்வளோ ஒரு சக்தி உள்ள மந்திரம், குருவால் வழங்கப்படும் மந்திரம். ஆக திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்கிறார், ராமானுஜா, இந்த உன்னதமான மந்திரத்தை சொல்கிறேன், நீ யாருக்கும் சொல்லாத. யாருக்காவது நீ சொன்னியோ உன் மண்டை வெடித்து நீ செத்து போயிடுவேன். ராமானுஜர் சொல்கிறார், யாருக்காவது மந்திரம் சொன்னினாக்கா உன்னுடைய தலை சுக்குநூறாக உடைந்து போய்விடும். ஆனால் இந்த மந்திரத்தை சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே உள்ளத்துக்குள்ளே ஆனந்தம் குபு குபு குபுன்னு பொங்கி வரும். உனக்கு வாழ்க்கையில் எந்த துயரமும் வராது, எந்த சோகமும் வராது, எந்த கஷ்டமும் வராது. வாழ்க்கை முழுக்க உனக்கு ஆனந்தம் நிறைஞ்சிருக்கும்பா. அப்படியா குருவே? சரி குருவே, ஆகட்டும். மந்திரத்தை மனசில் சொல்லிக்கிட்டே போகிறாரு. ஊருள்ள இறங்கி போகிறாரு. பார்த்தா தெருவில் நிறையா ஏழை பாழைங்க கஷ்டப்படுறவங்கள பார்க்குறாரு. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது எல்லாமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வாழ்க்கையில். அழகாக நம்ம குரு நமக்கு ஒரு மந்திரம் தந்தார். அந்த மந்திரத்தை சொன்னாக்கா நமக்கு பேரானந்தம் பொங்குது. இப்போ இவ்வளோ ஜனங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்களும் அந்த மந்திரம் சொன்னாக்கா அவங்களும் ஆனந்தம் பேரானந்தம் அடைவார்கள் அல்லவா? நம்ம அந்த மந்திரத்தை அவங்களுக்கும் சொல்லணும், அவங்களையும் சொல்லலாம். மனசுக்குள்ளே இன்னொரு பக்கம், ராமானுஜா மந்திரத்தை வாய் விட்டு வெளியில் சொன்னினாக்க என்னாகும்? மண்டை வெடிச்சு போயிடுண்டா. ஆனால் மனசு அழுகுது. இவ்வளோ ஏழை பழைங்க கஷ்டப்பட்டுட்ருக்கவங்களும் சந்தோஷம் அடையணுமே, நான் மட்டும் சந்தோஷம் அடைஞ்சேன். அப்படி என் மண்டை வெடித்து நான் ஒருத்தன் இறந்தாலும் பரவாயில்லை, இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சந்தோஷமடைய வேண்டும், அவர்கள் மனதிலே ஆனந்தம் பொங்க வேண்டும். நான் சொல்ல தான் போகிறேன். பார்க்குறாரு, ஏதாவது உயர்ந்த மேடை மாதிரி இருந்தால் ஏறி சொல்லான்னு. அந்த ஊர் கோயில் கோபுரம் இருக்குது. இந்த கோபுரத்தில் ஏறுகிறார். கோபுரத்தில் ஏறி அங்கேருந்து ஜனங்களே வாருங்கள், சகோதரர்களே வாருங்கள், உங்களுக்கு உன்னதமான ஒரு மந்திரத்தை சொல்லப் போகிறேன். உங்களுக்கு வாழ்க்கையிலே ஆனந்தம், இனி பேரானந்தம் தான். வாழ்க்கையிலே சோகம் என்பது இருக்கப் போவதில்லை. வாருங்கள் கூப்பிட்ட உடனே ஊருக்கு போகிற அங்கே இருக்க ஜனங்கள்லாம் கிடுக்கிட்டுன்னு வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க நிற்கிறாங்க. நான் சொல்லுவதை சரியாக கேட்டு திருப்பி சொல்லுங்கள். இது பெரிய மகா மந்திரம், உன்னதமான குரு எனக்கு வழங்கியது சொல்லி நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய. இப்படி சொல்லிட்டு சொல்கிறார், எல்லாம் சொல்லிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு என்றைக்கும் பேரானந்தம் தான். இந்த சத்தத்தை கேட்டு கீழே குரு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராரு. யாரா என் சிஷ்யன் ராமானுஜனை சொல்லக்கூடாதுன்னா கோபுரத்தில் ஏறின்னு சொல்கிறான். அவருக்கு கோபம் கிடுக்கிட்டுன்னு வராரு. அதுக்குள்ளே ராமானுஜர் கீழே இறங்கி வராரு. திருக்கோஷ்டி நம்பி ராமானுஜரை பார்த்து கேட்குறாரு, என்ன படவான்ட்ட யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சா நீ ஊரை கோபுரத்தில் ஏறி கூப்பாட போட்டுருக்க அந்த மந்திரத்தை, அது ரகசியமான மந்திரமாச்சேடா, உனக்கு ஆனந்தம் கிடச்சிருக்கும், நீ அந்த வாய்ப்பை விட்டுட்டு இன்றைக்கி அவெல்லாம் ஆனந்தமாக இருக்க போகிறாங்க, ஆனால் உன் வாழ்க்கையில் கஷ்டம்தான் வரப்போகிறது. ராமானுஜர் தடான்னு அந்த குரு காலில் விழுறார். குருவே என்னை மன்னிச்சிடுங்க, ஏன் ஒருத்த மண்டை வெடித்தா பரவாயில்ல, இந்த ஊரில் இருக்க இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்க போகிறாங்களே, பேரானந்தத்தோடு இருக்க போகிறாங்களே, இதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்குது எனக்கு. இவர் ஒரு குரு இல்லையா? குருவுடைய குறிக்கோள் யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தன்னை நம்பி வந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் என்றும் பேரானந்தம் நிறைந்திருக்க வேண்டும், அவர்கள் எதிர்வுக்கும் கஷ்டப்படக்கூடாது. குருதேவர் வாழ்க்கையில் பார்க்குறோம், விவேகானந்தர் பெரிய கோடீஸ்வர ஃபேமிலியில் பிறந்தவர். அவங்க அப்பா வக்கீல். இருந்தாலும் அவர் மறைந்த பிறகு அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கேஸ் போட்டு அவங்க வீடு சொத்தெல்லாம் பிடிங்கிறாங்க. வீட்டில் இருக்க தங்கைக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு கூட கிடையாது. நரேந்திரனுக்கு வேலை இல்லை, எங்கேயோ வேலை கேட்டு அலையிறாரு. வீட்டில் வேறு சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை. நேராக குருதேவர்கிட்ட வராரு. குருதேவர்கிட்ட வந்து, குருதேவா நீங்கள் தான் அன்னை காளி பவதாரணி கிட்ட எப்பவுமே பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த காளி தேவியும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, எனக்காக ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுங்களேன், அந்த காளியை மட்டும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும், வீட்டுக்கு துணி கிடைக்கணும், இதை மட்டும் நீங்கள் காளியை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்களேன், எனக்கு நல்லது நடக்கும். குருதேவர் கேட்குறார், குருதேவர், அப்பா நரேன், உனக்கு தெரியாதா, நான் என்னுடைய அன்னை காளியிடம் உலக பொருட்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன், உணவு உடைக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டேன், எப்போ அது என்னால் முடியாது. ஆனால் என்மேல் அன்புடன் இருக்கும் அந்த அன்னை உன்மேல அன்போடு இருக்கிறாள், நீயே உள்ளே போ, கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ண, உனக்கு சாப்பாடு துணிமணி என்னென்ன எல்லாம் பிரார்த்தனை பண்ண, அன்னை கொடுப்பாள். இன்றைக்கி நல்ல நாள். நரேந்திரன் போகிறான் காளி கோயிலுக்கு, போய் காளியை வணங்குறான். அந்த காளி தேவியுடைய அந்த உருவத்தை பார்த்த உடனே இவனுக்கு மைண்டெல்லாம் அட்ராக்ஷன், அவ்வளோ தன்னை மெய் மறந்து பிரார்த்தனை செய்கிறான் நரேன். தேவி எனக்கு வீரத்தை கொடு, விவேகத்தை கொடு, ஞானத்தை கொடு, இந்த 3 தான் கேட்குறான். கேட்டு அப்படியே மெய் மறந்து தியானத்திலே இருக்கிறான். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வரான். குருதேவர் காத்துன்ருக்கார். நரேன் வந்துட்டியா, பாபா பிரார்த்தனை பண்ணிட்டியா, சாப்பாடு துணிமணிலாம் வேணும்னு கேட்டுட்டியா அம்மாட்ட? நரேந்திரன், இல்லை குருவே, நான் மறந்து விட்டேன். ஏண்டா என்ன பண்ணேன்? நான் வேறு என்னமோ கேட்டுட்டேன். நீ போ, செகண்ட் டைம் அனுப்புகிறார். நீ போ, போய் உனக்கு சாப்பாடு துணிமணிலாம் கேளு, மறக்காதரா உள்ளப்படா வழி அனுப்பிச்சி விட்றார். 2வது முறையும் போய் அன்னையினால் ஆட்கொள்ளப்பட்டு வீரம், விவேகம், வைராக்கியத்தை தா, ஞானத்தை தா, அதுதான் வென்றார். 1/2 மணி நேரம் தியானத்தில் வந்து திரும்பி வர்றார். திருப்பி கேட்குறார் குருதேவர், எப்பயாவது கரெக்டாக வேண்டுனியா இல்லையா சாப்பாடு துணிமணி? இல்லை குருவே, என்னால் முடியல, எப்பயும் மறந்துட்டேன். டேய் இன்றைக்கி நல்ல நாளுடா, இன்னொரு வாட்டி போ. 3வது வாட்டி அனுப்புகிறார். நரேந்திரன் 3வது முறையும் சென்று இதே விஷயத்தை தான் கேட்கிறான். வீரம், விவேகம், வைராக்கியம், ஞானத்தை தான் கேட்குறான். திருப்பி வந்துடுறார். அப்போ குருதேவர் சொல்கிறார், நரேந்திரா, நீ உலகத்தில் இது மாதிரி சாதாரண மக்களுடைய சாப்பாடு துணிமணிக்கான வாழ்க்கை வாழ்வதற்காக நீ அவதரிக்கவில்லை. நீ உலகத்திற்கு வாழும் வகையினை கற்றுத்தரப் போகிறாய். உலகத்தில் உன்னதமான காரியத்தை நடத்துவதற்காக நீ பிறந்திருக்கிறாய்.
உன்னால் இது போல் சாதாரண விஷயத்தை ஆண்டவனிடம் கேட்க முடியாது. ஆனால் உன் வீட்டில் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க, அதற்கு நான் கேரண்டி என்று. அப்புறமேல என்னாச்சு, குருதேவர்கிட்ட வர பக்தர்கள்ட்ட குருதேவர் சொல்கிறார், அங்கே பிரதாப் சந்திர மதுஞ்சர் இன்னும் 4-5 ரொம்ப க்ளோஸான பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. ராமகிருஷ்ணர் சொல்கிறார் அந்த பக்தர்கள்ட்ட, ஏன்பா என்னோட நிறையன் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான்ப்பா, வீட்டில் சாப்பாடு இல்லையாப்பா, நீங்கள் யாராவது அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. ஒரு நாள் ஆச்சு. திருப்பி மறுநாளும் அங்கே வந்த இதே மாதிரி ஒரு பணக்கார பக்தர்கள்ட்ட குருதேவர் இதே மாதிரி சொல்கிறார், நரேந்திர வீட்டில் கஷ்டப்படுறாங்கப்பா, உனக்கு சாப்பாடு துணிமணி தாங்கப்பா. பக்தர்கள் போன பிறகு நரேந்திரன் எழுந்து வரான் குருதேவர்கிட்ட கோவமா, என்ன குருவே, நான் என் வீட்டில் கஷ்டம் உங்களை பிரார்த்தனை பண்ண சொன்னால் நான் ஏழைன்னு சொல்லி நீ ஊரெல்லாம் டமாரம் அடிக்கிறீங்களா, என்னை கேவலப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி நரேந்திரன் குருதேவர்கிட்ட சண்டை போடுறான். குருதேவர் கண்ணில் கண்ணீர் வழிய, ஏய் நரேன், நீ உன்னை பற்றி என்னடா இப்போ நீ எப்படியாப்பட்டாள், நான் உனக்காக வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன்னடா, உனக்கு வேணாக்க நான் பிச்சை கூட எடுப்பேன்டா, பிச்சை எடுத்தாவது நான் உன் வீட்டு கஷ்டத்தை போக்குவேன், உன் வீட்டில் கஷ்டம் இல்லாமல் பார்த்துப்பேன். எப்படியாப்பட்ட மனிதர், உலகம் போற்றும் குரு, அவதார புருஷர், தன்னுடைய சீடனுக்காக வீடு வீடாக பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய உன்னத குரு. அதுக்கு பிறகு இவர்கிட்ட அதே மாதிரி வேறு 2-3 பேர் வராங்க. கிரீஷ் சந்திர கோஷ், பெரிய குடிகாரன், கோடீஸ்வரன், அவனும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு போகணும்னு நினைக்கிறான். குருதேவன் அவனுக்கு மந்திரம் கொடுக்குறேன். ஐயா மந்திரம்லாம் நமக்கு வராது, நான் சரி நீ சாமி கும்பிட்ற, ஒன்றும் முடியாது என்னால், ஆனால் நான் நல்ல நிலைக்கு சாகும்போது சாமிக்கிட்ட போகணும். அப்போ என்னடா பண்ணுறது, நீ என்ன பண்ணுவே பண்ணு, நான் இப்போ எல்லா அழிச்சாட்டியமும் பண்ணுவேன், ஆனால் செத்த பிறகு சாமிகிட்ட போகணும். எல்லா அழிச்சாட்டியும் பண்ண எப்படி போக முடியும்? ஆனால் குருதேவர் சொல்கிறார், சரி உன்னுடைய மனதையும் உன்னுடைய உள்ளத்தையும் எனக்கு வக்காலத்து கொடுத்து விடு, உன்னோட பொறுப்பு நான் கேரண்டி, நீ எப்படி வேணால் இருந்துக்கொண்டு என்று கிரீஷ்சந்திர கோஷன் வக்காலத்து வாங்கிக்கிறார். பவர் ஆஃப் அட்டர்னின்னு இப்போ நாங்கள் படிச்சுட்ருக்கோம் கிளாஸில். அதே மாதிரி கடைசி காலத்தில் அவர் ஒரு சிவனுடைய சிவகணங்களாக போற்றப்படுகிறார். அதுமாதிரி காளிப்பத கோஷன், அவனும் வாழ்க்கை இது மாதிரி சீரழிந்தவன். அவன் வாட்டி நடு கங்கையில் போட்டை நிறுத்தி குருமராஜ் காலை பிடிச்சிக்கிறான். அந்த காளிப்பத கோஷ் அவனுங்க சீரான வாழ்க்கையில் வாழாதவன். குருதேவர்கிட்ட கேட்குறான், குருதேவர் உனக்கு என்ன வேணும் கேள்வி, ஏன்டா அப்படி நடு கங்கையில் அலை அடிச்சுட்டுருக்கு, மழை பெஞ்சிட்ருக்கு, என் காலை பிடிச்சி நிற்கிற, எனக்கு சத்தியம் பண்ணுங்க, ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? நான் இறக்கும் பொழுது ஒரு கையில் அரிக்கன் விளக்கு எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் என் கையை பிடிச்சி நீங்கள் மேலே உங்கள் இடத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டு போகணும் சாம்போது. குருதேவர் சரி அப்படியே ஆகட்டும். அதே போல் நடக்கிறது. இதை விட இந்த தட்சிணேஸ்வரத்தில் ரசிக் மாத்தியூர்னு ஒரு தோட்டி சுத்தம் பண்ணுறவன், அவனும் இதே போல் வரத்தை கேட்குறான் குருதேவர்கிட்ட. அவனும் இருக்கும்போது காட்சி தந்து அவனுக்கு நற்கதி அருளுகிறார். ஆக குருதேவர் இருக்கிற உங்களுக்கு வாய்த்த அருமையான குரு, கடவுள், இஷ்டம் எல்லாம் அவர் தான். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுடைய குறைகள் நீங்க வேண்டும், அறிவு விருத்தியாக வேண்டும், உள்ள மலர வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓஹோன்னு இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. குருதேவர் அருள்வார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. மகராஜ் அவர்களின் பொற்பாதங்களில் எங்களது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். அடுத்ததாக நமக்கு ஆசிரியரை வழங்க நமது பூஜைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இல்லத்தின் செயலர் சுவாமிஜி அவர்களை பொற்பாதங்கள் வணங்கி மேடை கலைக்கின்றோம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. ஜெய் ராமகிருஷ்ணா. எல்லாருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் மிக அருமையாக குரு பூர்ணிமாவின் மகிமையையும் வியாசரின் மகிமையையும்
நமது வேதத்தின் மகிமையையும் எல்லாத்துக்கும் மேலாக ஆசிரியர்களின் மகிமையும் பற்றி மாணவர்களும் மகராஜும் பேச கேட்டிருந்தோம் இல்லையா? முதல்ல நாளையிலிருந்து இன்னையிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கணும். ஆசிரியர்கள் எது சொன்னாலும் கொஸ்டின் கேட்காம ஏற்றுக்கிறேன்னு ஒரு மனசில் சங்கல்பம் எடுத்துக்கணும். அவர் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா? ஏன் அப்படி எடுக்கணும்? அதுக்கான விளக்கம்தான் இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம் இல்லையா? இந்த ஆசிரியர்களும் குருமார்களும் யாருடைய நலனுக்காக சொல்கிறாங்க? உங்கள் நலனுக்காக தான் சொல்கிறாங்க. சரியா? எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து, எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள மதித்து, எந்த அளவுக்கு அவங்களோட விஷயத்தை நீங்கள் காதில் வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வுக்கு நீங்கள் செல்லலாம். அப்படி உயர்வுக்கு வந்தவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்டு பாருங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருந்தவங்க தான். ஆரம்பத்தில் நமக்கு அந்த விவரம் தெரியாமல் இருந்திருந்தாலும் யாரோ மூலமாக இந்த விஷயத்தை கேட்டு குருவுடைய மகிமை, ஆசிரியர்களுடைய மகிமை, நம்முடைய கடமை என்னங்கிறத நம்ம கேட்டக்கப்புறம் அதை மனசில் உள்வாங்கி வந்தவர்கள் தான் இன்றைக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. குறிப்பாக நம்முடைய இல்லத்திலிருந்து படித்து வந்தவங்க மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்க தான். அதை மறந்துடக்கூடாது இந்த நல்ல நாளில். அடுத்தது சாமிஜி நிறைய விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த குரு பாரம்பரியத்தில் மிக உயர்ந்த ஒரு உச்ச ஸ்தானத்தில் இருந்து அது இன்றளவும் வருங்காலத்திலும் நிலைத்திருக்கும் அளவுக்கு ஒரு குரு பாரம்பரியம் உருவாக்கி தந்தது யார்? அப்பேற்பட்ட குரு யார்? அப்பேற்பட்ட சீடர் யார்? குருதேவர் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் தான். அப்பேற்பட்ட ஒரு குரு பரம்பரையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சக்சஷன் இது அதுக்கப்புறம் ஒன்றா வந்துட்டு இருந்தது. ஒரு காலத்தில் இந்த பாரதத்திலிருந்து நமது தர்மமே அழிஞ்சு போயிடுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் எப்பெல்லாம் வந்ததோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு ஆச்சாரியர்கள் பரம குருகள் வந்து அதை தாங்கி பிடித்தாங்க. சொல்லியிருந்தாங்க இல்லையா? ராமானுஜர், சங்கரர், மத்வர், புத்தர், இந்த மாதிரி. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் அவ்வளவு மோசமான நிலைமைக்கு நமது பாரதம் போயிருந்தது. அப்பொழுது அவர் திருத்திருந்தா யார்? நமது குருதேவர். அவர் மட்டும் பிறக்கலைன்னா அந்த விவேகானந்தர் கிடைச்சிருக்காது. அந்த விவேகானந்தர் வரலைன்னா நம்ம பாரதத்தை காத்திருக்கவே முடியாதுங்கிற. ராஜாஜி தெரியும் இல்லையா? ராஜாஜி பற்றி படிச்சுக்கிறீங்க இல்லையா? அவரும் ராஜகோபால் சாரி ரெண்டும் ஒரே பேர் தானே. பேர்பட்ட உயர்ந்த மனிதர். அவர் விவேகானந்தரை பற்றி எழுதுகிறாரு. விவேகானந்தர் வரலைன்னா இந்தியா அழிஞ்சிருக்கும், இந்து தர்மமும் அழிஞ்சிருக்கும். இது எல்லாமே நாம் அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவர் நம்ம இந்த தர்மத்தையும் நமது மதத்தையும் நமது நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு நமது கடமைப்பட்டிருக்கோன்னு சாதாரண மனுஷன் சொல்லலை, ராஜாஜி சொல்லியிருக்கிறார். அதுக்கு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் சூழ்நிலை இருந்தது, அதுக்கு இவர் கொடுக்கலைன்னா, இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்து அது உயர்த்தலைன்னா தர்மமே அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறார். தனியாளாக விவேகானந்தர் மேல நாடுகளுக்கு சென்று நமது மதத்தை பற்றி 5 நிமிஷம் பேச்சிலேயே மதத்தின் உயர்வை உச்சத்துக்கு கொண்டு போனார். அதுக்கப்புறம் 4 வருஷம் அந்த விஷயத்தை சொல்லி
அங்கே இருக்கிற மக்கள் மனதை அப்படியே மாற்றினார். அதனுடைய தாக்கம் இந்தியாவில் மாறிச்சு, உலகத்தில் எல்லாம் மாறிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னால் கூட நமது நாட்டை அடிமை நாடாக, சாதாரண நாடாக நினச்ச அண்டை நாடுகள் சீனா, பாகிஸ்தான் கூட இன்றைக்கி நம்மளை பார்த்து என்ன நினைக்குது? பயப்படுது. வெறும் மிலிட்ரி பவரால் மட்டும் இல்லை, உலக பவர். இன்னைக்கு உலகம் முழுக்க பாரதத்துக்கு பெருமை. விவேகானந்தர் அமெரிக்காவில் எங்கெங்கெல்லாம் பேசினார் தெரியுமா? சிக்காகோவில் பேசினார், எல்லா இடத்துல பேசினார். எந்த பேசின இடம் எது தெரியுமா? பேசுகிறதுக்குன்னு வேறு இல்லை, ஏதோ சில வீடு, மோஸ்ட்லி சர்ச்சில் தான் பேசினார். கிறிஸ்துவ சர்ச்சில் தான் எல்லா அவர் சொற்பொழிவுக்கும் ஏற்பாடாயிருந்தார் அந்த காலத்தில். அந்த சர்ச்சிலேயே அவர் சொன்னிருந்தார், வேதாந்தமும் இந்திய கலாச்சாரமும் உங்களோட நாட்டில் மதமாகவும் வாழ்க்கை முறையாகவும் மாறும்னு சொல்லியிருந்தார். எங்கே சொன்னார்? அமெரிக்காவில் சர்ச்சில் சொல்கிறார், வேதாந்தா வில் பி த ரிலீஜன் ஆஃப் யுவர் கண்ட்ரி அப்படின்னார். அப்போ எல்லோரும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார். அது எப்போ? 100 வருஷத்துக்கு முன்னால். அந்த அளவுக்கு ஒரு தைரியமாக சொல்ல முடியுமா யாராவது? ஆனால் அவர் சொன்னார். இன்றைக்கி பார்த்தா அதனுடைய தாக்கம் நல்லாவே தெரியுது. போகிற இடத்துலெல்லாம் யோகா கிளாஸ் நடக்குது, வேதாந்த கிளாஸ் நடக்குது. மக்கள் வந்து ஃபாரினர்ஸ் இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் சொன்ன வார்த்தையில் வீண் போகுமா? அதே விவேகானந்தர் தான் சொன்னார், நம்முடைய தர்மத்தை நம்ம மதிக்கணும், இந்த குரு பரம்பரையை பார்க்கணும், அதை பாதுகாக்கணும், நமது தேசத்தை நேசிக்கணும். இதை நீங்கள் பண்ணேன்னா 50 வருடத்தில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இந்தியா உலகத்தை ஆளும், தனது ஆன்மீக பலத்தால் உலகத்தை வெற்றி கொள்ளுன்னு சொல்லியிருந்தார். அதே விவேகானந்தர் தான் சொன்னார். ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கினக்கப்புறம் மேல நாட்டு முடித்து வரும்போது, இப்போவே நம்ம எத்தனையோ ஏழைங்களுக்கு பார்க்குறோம் இல்லையா? கிராமங்கள் எல்லாத்துல ஏழை மக்கள் இருக்காங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? வசதி வாய்ப்புகள் குறைவாக, வாய்ப்புகள் இல்லாமல் இன்னும் எத்தனையோ ஏழைகள் இருக்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அடிமைகளாக இருந்தோம், ஏழைகள் மட்டுமாகவே இருந்தோம், வசதிப்படுத்தவங்களும் சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் கூட அவர் சொன்னார், இந்த பாரதத்தை நேசிங்கோ, நமது தர்மத்தை நேசிங்கோ, இந்தியா வந்து மேலே வரும், இந்தியா வில் ரைஸ் டு த கிரேட்டஸ்ட் ஹைட் அப்படின்னு சொன்னார். உலகத்தில் மிக சிறந்த ஒரு நாடாக இந்தியா மறுபடியும் மாறும் அப்படிங்கிறாங்க. உலகத்தில் சிறந்த நாடுன்னு என்ன? பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும். 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சி நமக்கு வரும்போது, அந்த பீரியடில் இந்தியாவுடைய வருமானம் எப்படி இருந்தது தெரியுமா? பெரிய பசங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து 7% கிட்டத்தில், அதுதான் ஹையஸ்ட் உலகத்திலேயே. அமெரிக்காவில் 2% தான் ப்ரோக்ரஸ், சைனாவிலே 4% தான். இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளவு? 7%. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் 7%. அந்த ஆங்கில ஆட்சி வரும்போது அந்த பீரியடில் இந்தியாவுடைய இது எல்லாம் இருந்தது தெரியுமா? 23% இருந்திருக்கு. எவ்வளவு? அப்போ எவ்வளோ செழிப்பான, எவ்வளோ வளமையான நாடாக இருந்திருக்கும், நினச்சி பாருங்களேன். ஆனால் ஆங்கில ஆட்சி இந்தியாவிலேருந்து போகும்போது எப்படி இருந்தது தெரியுமா? மைனஸில் போயிட்டு இருந்தது. 1% கூட இல்லை. எல்லாத்தையும் சுருட்டி கொள்ளை அடித்து எடுத்துகிட்டு போனாங்க. அந்த காலத்துடைய மதிப்பு இந்த பீரியடில் வேல்யூ போட்டால் 45 ட்ரில்லியன். எவ்வளவு? 45 ட்ரில்லியன் பொருட்களை அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம். அவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய இது எவ்வளோ தெரியுமா? 4வது எக்கானமின்னு சொல்லி வந்து 4 ட்ரில்லியனுக்கு 5 ட்ரில்லியனுக்காக ட்ரை பண்ணது. இப்போது 44 ட்ரில்லியன் இந்தியாவிலேருந்து கொள்ளை அடிச்சுட்டு செல்வங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாத்த அவர் பார்த்து தான் சொன்னார், அதை விட உயர்ந்த நிலைக்கு இந்தியா வரும்னு சொன்னார்.
அவர் சொல்கிற வார்த்தை வீண் போகுமா? போகாது. அதுக்கான அறிகுறி தான் இப்போ தெரியுது. அப்பேற்பட்ட ஒரு சிஷ்ய பாரம்பரியம் நம்ம கொடுத்து, அவருடைய வேதம் என்ன? வெறும் வேதத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, ஏழைகளுக்கு மேலே தூக்கணும்னு சொல்கிறாரு. ஐ டு நாட் பிலீவ் இன் எனி ரிலிஜியன் அண்ட் ரிச்சுவல் விச் cannot bring a small bread to the orphan's mouthங்கிறார். யார்? விவேகானந்தர். ஒரு ஏழைகளின் வாய்க்கு ஒரு ரொட்டி துண்டு கொண்டு வராத எந்த மதமும் எனக்கு தேவையில்லைங்கிறார். அதனால் என்ன பண்ணார்? இந்த பாரம்பரியம் மிக்க இந்த மிஷனை ஆரம்பித்தார். ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம ஹோம்லேருந்து வந்திருக்கோம். இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கான மக்களை உயர்த்தி விட்டுருக்கிறார் அவர் ஆரம்பித்தது. அப்பேற்பட்ட ஒரு குரு பரம்பரை இல்லாமல் வர்றவங்க எவ்வளோ விஷயங்கள் குரு பற்றி இருக்குது. நீங்கள் வளர வளர அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடுக்கு நேரமானதுனால ஒரு நல்ல எண்ணத்தோடு, இது ஒரு குருஸ்தானத்தில் இருக்கீங்க, சாமிங்க எல்லாம் இருக்காங்க, சாமி பிரம்மச்சாரிங்க, ஆசிரியர்கள், நல்லோர்கள், வாலண்டியர்ஸ், முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் உங்களுக்கு குரு தான். அவங்க எல்லாருக்கும் வணக்கமும் வந்தனமும் செய்து இனிமேல் அவங்க மேலே மதிப்பு மரியாதையை உயர்த்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உன்னதம் அடையணும்னு தெய்வ திருமூவரே இந்த குரு பூர்ணிமை நல்ல நாளில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெயராம் கிருஷ்ணா. நன்றி. जय श्री गुरु महाराज जी की, जय श्री महामाई की, जय श्री स्वामी जी महाराज जी की, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज जी की, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज जी की, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की, जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय।